ஆரியம்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள மாவிலங்கத்துறை கிராமமானது மாவிலங்கத்துறை, மண்முனைப்பற்று, பச்சிமாபுரம் என 3 பிரதேசங்களை உள்ளடக்கிய தமிழ், கிறிஸ்தவ, முஸ்லிம் இன மக்கள் இணைந்து வாழும் ஒரு எல்லை கிராமமாகும். இந்த கிராமத்தில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் கூட்டு முயற்சியினால் சமூகத்தின் மாற்றத்திற்கான பல்வேறு செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் எமது விவேகானந்த சமுதாய அறக்கட்டளையின் புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையுடன் இக்கிராமத்தினை எமது மாதிரி கிராமமாக தெரிவு செய்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக நாம் பல்வேறு செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். மாவிலங்கத்துறை விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் பயிலும் மாணவர்களுக்கு பாடசாலை முடிவடைந்த பின்னர் ஆங்கிலம் மற்றும் சிங்கள பாடங்களுக்கான மாலை நேர வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏழை மாணவன் ஒருவன் கல்வியை தேடி வர முடியாவிட்டால் கல்வியை அவனை தேடி செல்ல வேண்டும் என்ற கூற்றுக்கு அமைவாக போதைப் பொருள் பாவனை, போக்குவரத்து பிரச்சினை என பல்வேறு சவால்களையும் தன்னகத்தை கொண்ட இப்பிரதேசத்தில் இவ்வகுப்புகள் கடந்த 2 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூசைக்குரிய குருமார் தங்குமிடத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இவ்வகுப்பு கடும் மழை மற்றும் காலநிலை மாற்றங்களின் போது பாடசாலைகளில் இடமாற்றம் செய்து நடாத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பல்வேறு சிரமத்திற்குள்ளாகின்றமை குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். எமது அறக்கட்டளையின் புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையில் ஆங்கில வகுப்புகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிங்கள வகுப்பிற்கான அனுசரணை இப்பொழுது வரை தேவைப்பாடாக உள்ளது. அது என்ன கேட்கிறாரு? கேள்விக்காக கழிக்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க. என்ன கேட்கிறாரு? வாட்ட பொண்ணு கெமதி பானே மனம் வந்து உங்களுக்கு பலன்னு கெமதி தன்ன மனம் வந்து பாட்டு මට දානක වේදිකන් මට දාට ஏழை மாணவன் ஒருவன் கல்வியை தேடி வர முடியாவிட்டால் கல்வியை அவனை தேடி செல்ல வேண்டும் என்ற கூற்றுக்கு அமைவாக குறைவானதொரு இட பிரதேசத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இவ்வகுப்பில் ஆங்கிலம் மற்றும் சிங்கள பாடங்களுக்கான கேள்வி அதிகரித்ததன் காரணமாக இப்பிரதேசத்தில் காணப்படும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இவ்வகுப்புகளுக்கு சமூகம் அளித்த வண்ணம் உள்ளனர். மாவிலங்கத்துறை விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். இந்த சிங்கள கிளாஸுக்கு வந்ததால எனக்கு நிறைய பயன் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கேன். இந்த சிங்கள கிளாஸுக்கு வந்ததால எனக்கு இப்போ எழுத்துக்கள்லாம் தெரியும். ஹிந்தி எழுத்துக்கள்லாம் எனக்கு தெரியும். இப்போ தெரியும். ஸ்கூலில் நான் டெஸ்ட்லாம் கொஞ்சம் குறைய மார்க்ஸ் தான் எடுக்கிறேன். இப்போ சிங்கள கிளாஸுக்கு வந்தால கூட மார்க்ஸ் எடுக்கிறேன். ஸ்ரீ சித்திநாதர் ஆலய நிர்வாகத்திலிருந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். எங்களோட நிர்வாகத்தில் நடைபெற்று வருகின்ற சிங்கள கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்காங்க விவேகானந்த அறக்கட்டளை. அவங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், எங்களை இருந்த மாணவர்கள வரவும் சரி, அவங்க திறமையும் சரி, இந்த விவேகானந்த அறக்கட்டளை செஞ்ச உதவியால் மிகவும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதுபோல் இன்னும் நிறைய மாணவர்கள் வர வேண்டியிருக்காங்க. அவங்களுக்குரிய சரியான கட்டடம் வசதி இல்லை. அதால் தான் நாங்கள் குறிப்பிட்ட
மாணவர்களை வச்சு இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஒரு முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு மழை பெய்து கொண்டு இருந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு இல்லை. இது ஒரு 5000 மடம். அந்த மடத்தில் முன்பகுதியில் தான் இந்த பிள்ளைகளை ஒரு 25 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் வந்து படிக்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். மழை பெய்ந்தால் இதில் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு இதை படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூசைக்குரிய குருமார் தங்குமிடத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இவ்வகுப்பு கடும் மழை மற்றும் காலநிலை மாற்றங்களின் போது பாடசாலைகளில் இடமாற்றம் செய்து நடாத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பல்வேறு சிரமத்திற்குள்ளாகின்றமை குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரோஷன். நான் சிங்கள கிளாஸ் எடுக்கிறேன். நான் இந்த மாவட்டத்துறை கிராமத்தில் இதுக்கு முழு அனுசரணை வழங்குறது வந்தது விவேகானந்தா சமுதாய அறக்கட்டளை. இவங்க தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸா செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணணும் எங்கள் டைரக்டர் பிரகீஸ்வரன். அவர் ஒரு இது மட்டும் இல்ல, நிறைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் வெளியில செஞ்சு கொண்டு போறாங்க. அவங்க உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் உண்டு, நல்ல ஒரு விஷயம் ஒன்று சமூகத்துக்கு செய்யறாங்க. அவங்களோட செயல்பாடுகள் வந்து அமைதியான முறையில சைலண்ட் பட் பர்ஃபெக்ட் அப்படிதான் சொல்லலாம். சைலண்ட் பட் பர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அவங்க பெருசா படம் காட்டுறது இல்ல, மனோமா சிம்பிளா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நடந்து இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு காலம் 2 வருஷமா போகுது. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு அவங்களோட ஃபீட்பேக் தான் முக்கியம். எனக்கு எல்லாரும் சொல்றவங்க பிள்ளைகள் நல்ல சிங்கள சம்பந்தமான நாலேஜ் இன்றைக்கு ஒரு பிள்ளை கதைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை. ஸோ இன்னும் இதை நாங்கள் இன்னும் பிள்ளைகளுக்கு நாங்கள் விடுறதுக்கு இன்னும் நாங்கள் இதை செய்யணும்னு சொன்னா நிறைய அவுட் பிளேஸுக்கு நாங்கள் பிள்ளைகளை கூட்டி போவோம். பிள்ளைகளுக்கான மெட்ட வசதி அவங்களுக்கு கோயில் நிர்வாகங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. கோயில் நிர்வாகம் எது கேட்டாலும் உடனே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அவங்க செஞ்சு தராங்க. அடுத்தது மழை காலத்துல வந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட மாதிரி மழை காலத்துல இந்த இடத்துல வந்து கிளாஸ் நடக்காம ஸ்கூல்ல வச்சிருக்கிறாங்க. என்ன தூவனம் அடிக்கிறது ஒடுகிறது இதை இவங்க சில செய்ய மாட்டாங்க. என்ன சொன்னா இது இவங்களுக்குரிய இடமில்லை, டியூட்டருக்கு இடம் இல்லை. ஸோ இவங்க முன் வச்ச மாதிரி ஒரு நியூ டியூட்டரே ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஃபேன் உண்டு இருந்தால் கூட இது ஒரு 10 மணி மட்டுமாவது இந்த கிளாஸ் கண்டிப்பா நடந்து கொண்டிருக்கு. பிள்ளைல பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. நல்ல ஆர்வம் இருக்கு இந்த பிள்ளைகள் படிக்கணும். ஸோ வருங்காலத்தில் இப்படியான சில விஷயங்களை முன்னெடுத்தா இன்னும் கொஞ்சம் வெற்றிகரமா கொண்டு போறதுக்கும் வேர்த்தா இருக்கு. ஸோ அடுத்தது பிள்ளைகள் இப்போ பேசுற லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். பிள்ளைகளை ஸ்போக்கன் அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ரீட் பண்ணுங்கள் பிள்ளைகள் 170 பிள்ளைகள் எதை கொடுத்தா ரீட் பண்ணுங்கள். யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண லெவலுக்கு இந்த பிள்ளைகள் இருக்குது. அறக்கட்டளை சமுதாய அறக்கட்டளை கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லலாம் இது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து உங்களோட அனுசரணை எங்களுக்கு இருக்க வேணும். இந்த கிராமத்துக்கு உங்களோட அனுசரணை தொடர்ந்து இருக்கணும் என்று எனது பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.